தசரதற்காக ராமர் வந்து இங்கே தான் வந்து தர்ப்பணம் கொடுத்தாரு. ஆமாம், அங்கே போனால் பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப நல்லா வரும். இல்லை 6 மணிக்கு கோயில் திறந்தால் நடை வந்து 1 மணிக்கு சாத்துவாங்க. அப்புறம் 4 மணிக்கு திறந்தால் கிராமத்து கோயில்கள்லாம் 7:30 8க்கு சாத்துவாங்க. நகரத்து கோயிலாக இருந்தால் 9 10 ஆகும். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அதை மாதிரி சொன்னோம்னா எல்லாருக்கும் மன நிம்மதியையும் சாந்தியையும் ஏற்படுத்தும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரம்யா சேமஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை சந்திக்க போகிறோங்க. பிச்சப் பண்ணேங்க. இவங்க எங்கள் அங்கிள். இவங்க வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசிங் கம்பெனி வச்சுருக்காங்க. இது மட்டுமே இல்லாமல் ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். இது மட்டுமே இல்லைங்க, இவங்க தமிழ்நாட்டில் போகாத கோயிலே இல்லை. எல்லா கோயிலோட ஸ்தல வரலாறும், அந்த கோயில் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இப்போ அந்த கோயில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க, எந்தெந்த நாளில் அந்த கோயிலில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் அள்ளித்தர போகிறாங்க. ஸோ இவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அங்கிள். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து இது நீங்கள் பிஸியாக இருந்தாலும் இந்த டெம்பிள்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள். நன்றி நன்றி. அங்கிள், ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இதுனா, இது வரைக்கும் நீங்கள் எத்தனை கோயில்களுக்கு போயிருப்பீங்க? இல்லை, ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு போயிருக்கேன். அது போனதுக்கான என்னுடைய தாய் தந்தையர் வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்த அறிமுகத்தை வச்சு எல்லா கோயிலுக்கும் அந்த பழக்கத்தில் போய் ஆயிரக்கணக்கான கோயில் போயிட்டு வந்திருக்கேன். அங்கே போய் அங்கே உள்ள குருக்கள்கிட்ட ஸ்தல வரலாறை கேட்டு, அந்த ஸ்தல வரலாறு அது எல்லாம் கேட்கல அது ரொம்ப அதிசயமாக இருந்தது. கேட்டு அதில் எனக்கு இன்னும் சபக்தி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு, இந்த கோயிலுக்கு போகிறதும் ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி அதாவது அங்கிள், நம்ம ஃபேமிலியில் யார் எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஃபோன் உங்களுக்கு தான் போடுவாங்க. அண்ணே மாயவரத்துக்கிட்ட இருக்கும், எந்த கோயிலுக்கு போகிறது எப்படி போகிறதுன்னு. அந்த மாதிரி எல்லாருக்குமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்க. அங்கிள், ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பயப்படுறது என்னென்னா, எனக்கு கர்மா நிறைய இருக்குது, நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரில, என்னோடய கர்மா தீரவே மாட்டேது. அதே மாதிரி அஸ்ட்ராலஜிஸ்ட்டு போனாலும் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, பித்ருதோஷம், உங்களுக்கு வந்து பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கர்மாவை குறைக்கணும், பித்ருதோஷம் குறையணும் அப்படின்னா நீங்கள் எந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு எங்கள் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அதாவது மாயவரத்துக்கு அருகில் பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் கூத்தனூர்னு இருக்குது. அங்கே வந்து தில தர்ப்பணபுரி அப்படிங்கிற இடத்துல வந்து தர்ப்பணம் அமாவாசையும் போது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அது பித்ருதோஷமும் கர்மாவும் அங்கே கொடுத்தால் நீங்கும். இது தவிர தசரதற்காக ராமர் வந்து இங்கே தான் வந்து தர்ப்பணம் கொடுத்தாரு. ரெண்டாவது, இங்கே வந்து ஆதி விநாயகர், அதாவது நம்ம மனுஷ ரூபத்தில் உள்ள பிள்ளையார் இங்கே இருக்கார். அது இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப சிறப்பு. சூப்பர். அப்போ வந்து பித்ருதோஷ நிவாரணனாலும் கர்ம நிவர்த்தினாலும் இந்த தில தர்ப்பணபுரி மாயவரத்துல இருந்து கூத்தனூருக்கு பக்கத்துல. கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு பக்கத்துல. சோ அங்க போய் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா, அங்க அமாவாசை அன்னைக்கு ஏதாவது விசேஷம்? அமாவாசை அன்னைக்கு தான் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அப்ப வந்து ராமர் வந்து தசரதர் ஆத்மா சாந்தி அடையணும்னு தர்ப்பணம் கொடுத்த இடம். அருமை. சூப்பர் அங்கிள், சூப்பர். அடுத்தது அங்கிள், பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும், நல்ல வாய் பேசணும், நல்ல கலைகள் எல்லாம் நல்லா வரணும் அப்படின்னா நீங்க என்ன கோயில் சொல்லுவீங்க? சரஸ்வதி, கூத்தனூர்ல உள்ள சரஸ்வதி கோயில் தான். ஆமா, அங்கே போனா பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப நல்லா வரும். இப்போ அந்த கோயில்களுக்கு வந்து காலையில போறது நல்லா இருக்குமா, சாயந்தரம் போறதுக்கு நல்லா இருக்குமா? பெரும்பாலும் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் வந்து காலையில் 6 மணிக்கு கோயில் திறந்தால் நடை வந்து 1 மணிக்கு சாத்துவாங்க. அப்புறம் 4 மணிக்கு திறந்தால் கிராமத்து கோயில்கள்லாம் 7:30 8க்கு சாத்துவாங்க. நகரத்து கோயிலாக இருந்தால் 9 10 ஆகும் சாத்துவாங்க. எனக்கு இன்னொரு டவுட்டும் அங்கிள், நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? கோவிலுக்கு போகிறப்போ ஏதாச்சும் வாங்கிட்டு போகிறது நல்லது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா, இல்லை சும்மா கோயிலுக்கு போனாலே போதும்னு நினைப்பீங்களா? இல்லை, அதான் சும்மா கோயிலுக்கு போனாலே போதும். ஆனால் நான் அதை ஏற்றுக்காம நான் நல்ல பொருளாக எதை வாங்கிட்டு போனாலும் நிறைய நல்ல பொருளாக வாங்கிட்டு போகிறது. அது பூவாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, நல்ல பொருளாக வாங்கிட்டு போகிறது. அங்கிள், நீங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கீங்க. இந்த கோயில்களில் உங்களுக்கு பிடிச்ச கோயில், உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கோயில்னா எதை சொல்லுவீங்க? அது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவிடைமுதூர் அடுத்து போதேந்திரா அதிஷ்டானம் இருக்குது. அங்கே அவர் வந்து ராமஜெயத்தை வந்து போதிச்சிருக்காரு. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அதை மாதிரி சொன்னோம்னா எல்லாருக்கும் மன நிம்மதியையும் சாந்தியையும்
ஏற்படுத்தும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். ஓ! ராமநாமத்தை மக்களுக்கு உபதேசம் செஞ்ச உபதேசம் இடம் செஞ்ச வந்து போகேந்திர போதேந்திராள் போதேந்திர போதேந்திரர் போதேந்திர சரஸ்வதி சுவாமி. சுவாமிகள். ஓகே. ஆமா, இவர் வந்து ஆதிசங்கரருக்கு முன்னாடி உள்ளவர். அருமை, அருமை. சூப்பர் அங்கிள். அது வந்து ஒரு ஜீவ சமாதி. ஓ சூப்பர். ஜீவ சமாதி. இது வந்து எந்த ஊர் பக்கத்துல அங்கிள் இருக்குது? திருவிடைமுதூருக்கு பக்கத்துல கும்பகோணம், அடுத்து திருவிடைமுருதூர். திருவிடைமுருதூருக்கு திருவிடைமுதூர் கிட்டத்தட்ட இது இந்த இடம் தான் இருக்கு. இந்த இடத்துல இது அதுக்கும் ஆடுதுறைக்கும் நடுவுல. ஓ, இந்த ராமநாமன் சொல்றதுனால என்ன அங்கிள் நம்மளுக்கு நன்மைகள் உண்டாகும்? மனசுக்கு நிம்மதி ஏற்படும். அங்கிள் அதே மாதிரி ராகு கேது தோஷம் இல்ல சர்ப்ப தோஷம், இந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா என்ன ஸ்பெஷல் டெம்பிள் வச்சிருக்கீங்க? அதாவது மயிலாடுதுறை டு கும்பகோணத்துக்கு போற பாதையில திருப்பாம்பரம்னு ஒரு சின்ன கிராமம், அங்கே இந்த கோவில் இருக்கு. அங்கே வந்து ராகு கேதுக்கு வந்து பரிகாரம் பண்ணலாம். இப்போ நமக்கு எப்பவும் கனவுல வந்து பாம்பு தோன்றிக்கிட்டே இருக்கு, இல்ல நம்ம பாம்பை அடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே போய் பாலாபிஷேகம் பண்ணலாம். திருப்பாம்பரம் அங்கே போய் பண்ணினால் அது நிவர்த்தி அடையும். இது தவிர ராகுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரத்துக்கு போனால் ராகுக்கு மட்டும் பாலாபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். இங்கே வந்து ரெண்டுக்குமே ராகு கேது ரெண்டுக்குமே இருக்கு. அங்கே ராகுக்கு மட்டும்தான் திருநாகேஸ்வரத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. திருப்பாம்பரத்துல ராகு கேது ரெண்டுத்துக்கும் சர்ப்பதோஷங்களுக்கும் பரிகார ஸ்தலம். ஓகே, சூப்பர் அங்கிள், சூப்பர் அங்கிள். அதே மாதிரி லைஃப்பில் டெவலப் ஆகணும், நான் இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்லை அரசு பதவிகளில் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா எந்த டெம்பிள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஆடுதுறையில் திருமங்கலக்குழின்னு இருக்குது. முதல்ல திருமங்கலக்குழியில் போய் சிவனையும் அம்பாளையும் கும்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ள சூரியநாயனார் கோவிலில் போய் சூரியனுக்குன்னு தனி கோவில் இங்கே தென்னாட்டில் இருக்குது. அங்கே போய் சூரியனை போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் கும்பிட்டா கோதுமையை பரப்பி அது மேலே நெய் தீபத்தை ஏற்றி கும்பிட்டா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடைக்கும். சூரியனை சுற்றி நவகிரகங்கள் எல்லாமே அங்கே தனியாக இருக்குது. இந்த நவகிரகங்கள் வந்து அந்த சிவன் கோவிலில் இல்லை, அதுக்கு பதிலாக திருமங்கலக்குடியில் இல்லை. ஆனால் இங்கே அந்த நவகிரகங்கள் இங்கே தனியாக இருக்குது. அது முதல்ல சிவபெருமானை கும்பிட்டுட்டு அப்புறம் தான் சூரியனாருக்கு போய் சூரியனை கும்பிடணும். அப்போ வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ, நல்ல வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ, இல்லை பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ, அரசியலில் வந்து மேலும் மேலும் ஜெயிக்கிறதுக்கோ சூரியனா இருக்கும். ஆனால் அந்த கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையில போகணும். ஆனால் அந்த கோயிலுக்கு டைரக்டா போகாம திருமங்கலங்குடி போய் அங்க இருக்க சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சூரியனார் கோயிலுக்கு போகும். அங்கிள், என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நம்மளுக்கு வந்து தொழில்லையோ இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ நம்மளை அறியாமையே வந்து நம்மளுக்கு எனிமீஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனிமீஸ்கிட்ட வந்து நம்மளை காப்பாற்ற, இல்லை நிறைய நேரம் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வரும், ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாகவே நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி போகிறதுக்கு என்ன டெம்பிள், என்ன கோயில் நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறீங்க? கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருப்புவனத்தில் உள்ள சிவன் கோவிலில் சரபேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே சரபேஸ்வரரை போய் நம்ம ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் போய் வணங்குறதுனால எதிரிகளிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இது போக நமக்கு பயம் வந்து நம்மளை விட்டு நீங்குது. மன அழுத்தம், நெகட்டிவ் எனர்ஜி, இது வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் வணங்குறதுனால இந்த இதுகள்லாம் வந்து நம்மளை விட்டு போயிடும். இந்த கோவிலில் உள்ள சிவனுடைய பெயர் கம்பேஸ்வரர் அப்படிங்கிறது பயத்தை நீக்குவோர் அப்படிங்கிறது பொருள். அருமை. கம்பேஸ்வரர் கோயில்ல வந்து சரபீஸ்வரருக்கு தனி சன்னதி. இந்த சரபீஸ்வரர் தான் இந்த பயம், ஆங்ஸைட்டி, ஃபியர், டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் போக்கி கொடுக்குறவர். அருமையான கோயில் அங்கிள். நாங்களும் வந்து மாயவரமா இருக்கட்டும் நிறைய தரம் வந்திருக்கோம். ஆனா இந்த கோயில் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதில்லை. சரபேஸ்வரர் கோயில் திருபுவனம்ல இருக்கு. திருபுவனத்தில் இருக்கு அங்கிள். இப்போ நாங்க இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா ஸ்க்ராலிங்ல தெரியுற உங்க நம்பருக்கு கால் பண்ணா நீங்க எங்களுக்கு டாக்ஸி புக் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணி தருவோம். அதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துருவீங்க? பண்ணி தரலாம். நீங்க வந்து இது பண்ணிட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். ஓகே, டாக்ஸி புக் பண்ணி கொடுத்துருவீங்க, ரூம் புக் பண்ணி கொடுப்பீங்க. அது மாதிரி எந்த கோயிலுக்கு எங்க போய் எத்தனை மணிக்கு தரிசனம் பண்ணணும்னு சொல்லிடுவீங்க, ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க.
ஆமா. ஸோ அதனாலங்க நம்ம கும்பகோணமோ இல்லை மாயவரமோ மாயவரமோ அதை சுற்றி என்ன கோயிலுக்கு போகணும்னாலும் நம்ம அங்கிள் நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிட்டு நம்ம அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கேட்டுட்டோன்னா 3 days ட்ரிப்பாக போகிறோன்னா இந்த 3 நாளில் நம்ம என்னென்ன கோயில்லாம் போக முடியும். நீங்கள் அங்கிள் கிட்ட வந்து எனக்கு இந்த தோஷம் இருக்குது அங்கிள், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த டயத்துக்கு போகலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு பிளான் சார்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. எனக்கு இவங்க பர்சனலாக எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ரொம்ப நியாயமானவங்க, ரொம்ப நேர்மையானவங்க. ஸோ நீங்கள் யாருனாலும் சரி கும்பகோணம், மாயவரம் இங்கே சுற்றி இருக்க அதிசயமான கோயில்களுக்கு போகணுன்னா கண்டிப்பாக இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம்.